என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு மேயர் அவர்கள் பாரபட்சமாக நடந்தார். என்னோட ரிக்வெஸ்ட் முதலமைச்சர் அவரும் ஒரு நாள் வந்து கார்ப்பரேஷன் செஷன்ல அவர் உட்கார்ந்து பார்க்கணும், எப்படி ஆரம்பிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள். நான் கேட்கிற 4 கேள்விக்கு 2க்கு தான் பதில் சொல்லுவாங்க, மீதி 2க்கு பதில் வராது. எஸ்ரா சத்குரம் என்ன சுதந்திர போராட்ட வீரரா, தியாகம் ஏதாவது செஞ்சவரா, இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சவரா? அவர் டிவி சேனல்ல வந்து இந்து என்றால் எனக்கு முகத்தில் குத்த வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்காக அவர் பேரப்படுறாங்களா? கலைஞரை பற்றியும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியை பற்றியும், உதயநிதி பையனுக்கு தான் இன்னும் அவங்க துதிப்பாடு. இப்போ மெட்ரோ ரயில் வேலை நடக்குது, அவங்க எவ்வளோ நம்மளோட கார்பரேஷன் நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு அதுக்கு பதிலே வரல. மெட்ரோ ரயில் நிறைய இடத்துல தோண்டி விட்டுருவாங்க, ஒன்று இபி வயரை கட் பண்ணுவாங்க, இல்லை சுவேஜ் லைனை கட் பண்ணுவாங்க. நீங்க அடைப்புன்றீங்க இல்லையா, மெட்ரோ வாட்டர் அடைப்புன்னு சொல்றேன், இல்லை குடி தண்ணீரே சொல்றேன். ஒரு 500 பேருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் நம்ம பைப்பு போட்டிருக்கோம், ஆனா இருக்கிறது 5000 பேர். அது எப்படி தீர்வா இருக்க முடியும்? வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் சென்னை பாரதிய ஜனதா கட்சியோட மாமன்ற உறுப்பினரும் திருமதி உமா ஆனந்தன் அவர்கள். மேடம் வணக்கம். மேடம், மாமன்ற நிகழ்ச்சியை பற்றி ஏற்றைக்குமே ஒரு பரபரப்பு ஓடிட்டு இருக்கு. அந்த மாமன்ற நிகழ்ச்சியில் கவுன்சிலர்களோட ப்ரெசன்ஸே ரொம்ப கம்மி, 40% தான் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. மாமன்ற கூட்டத்தில் அப்படி என்னதான் நடக்குது மேடம்? மழை நிவாரணத்துக்காக நான் நிறைய ஒதுக்கியிருக்கோம், நிறைய செயல்கள் செய்திருக்கோம் அப்படிங்கிறது மேயரும் துணை மேயரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது என்ன நடந்துச்சு? இதில் 2 விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி 40% அட்டெண்டன்ஸ் கம்மியாயிட்டுருக்கு. முன்னாடி ஃபுல்லாக இருக்கும், இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 மாதமாகவே அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 பேரில் ஒரு 30 பேர் இருந்தால் ஜாஸ்தி, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து எவ்வளோ வாட்டி மேயர் அவர்கள், மாண்புமிகு மேயர் அவர்களும் சரி, மதிப்புக்குரிய டெப்டி மேயரும் சரி சொல்லுவாங்க, ஏன்னா கரெக்டாக ஆரம்பிச்சிடுவாங்க. 10 o'clock அந்த பெல் அடித்து எல்லோரும் வந்துடுவாங்க, கரெக்ட் டைம் பங்க்சுவலாக ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விஷயம்னா இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. முன்னாடி எல்லாம் அந்த கேள்வி நேரம் அதெல்லாம் டைமு எவ்வளோ வாட்டி பெல் அடித்தாலும் கேட்கவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ப்ரொடக்டிவாக கூட இருக்காது அது. நான் அங்கு போவதோ இல்லை மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து இருப்பதோ ஈவே ராமசாமியை பற்றியும், அண்ணாதுரையை பற்றியும், கலைஞரை பற்றியும், ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதியை பற்றியும், உதயநிதி பையனுக்கு தான் இன்னும் அவங்க துதிப்பாடல. அந்த துதிப்பாடலை பாடுவதற்கு மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்க கேள்விக்கு அவங்க வரத்துக்கே 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி 20 பேர் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணுங்க டைமை, ஒரு நாள் ஃபுல்லாக அதில் கேள்வி. அப்புறம் அங்கேருந்து என்ன இதில் எல்லாரும் அங்கே பாதி பேர் சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, அந்த மாதிரி. இவங்க பேசுகிறத கேட்டாலே எனக்கு பிபி கிடையாது, நான் பிபி வந்துடும். இந்த மாதிரி இதை துதிப்பாடவா அவங்கள அனுப்பியிருக்காங்க. எதுக்காக? மக்களோட குறைகளை பற்றி சொல்வதற்கு, அதுக்கு தீர்வு காண்பதற்கு. அந்த இவங்க ஷார்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டருக்கு வந்தாங்கன்னா 20 பேருக்கு பதிலாக 30 பேர் கூட பேச முடியும். அங்கே ஒரு 200 பேரில் 20 பேர் 10%க்கு தான் சான்ஸு அங்கே பேசுறதுக்கு. நீங்களே பாருங்கள், அப்புறம் என்ன நாங்கள் பொதுமக்களுக்கு அவர்களுடைய குறைகளை அங்கே கூற முடியும் அங்கே இது? ஸோ இவங்க ஸ்ட்ரிக்டாக அதை இவ்வளோதான் உங்கள் டைமு அப்படின்னு சொல்லிட்டு 20 பேருக்கு பதிலாக அவங்கக்கிட்ட அந்த துதிப்பாடலை நிறுத்தணும். என்னை பொறுத்தவரை என்னோட ரிக்வெஸ்ட் முதலமைச்சர் அவர்களுக்கு, அவரும் ஒரு நாள் வந்து கார்ப்பரேஷன் செஷனில் அவர் உட்காந்து பார்க்கணும், அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் எப்படி ஆரம்பிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறது அவர் கவனிச்சாதான் அவருக்கு தெரியும். நிச்சயமாக இந்த மாதிரி தூங்க கூட தூங்கிடலாங்க. யாரோ ஃபோனை பார்க்குறாங்க கவுன்சிலர் அப்படின்னுட்டு போட்டிருந்தாங்க, தூங்கின மாதிரி கூட ஃபோட்டோஸ், அதெல்லாம் ஏன் வராது இந்த மாதிரி இருந்தாக்க அதில் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து முதல்ல கரெக்ட் பண்ண அவங்களா இதை நிறைய முறை நான் டெப்டி மேயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கொஸ்டினுக்கு வாங்க, பெல் அடிப்பாங்க. இது எங்களுக்கே இருக்கிற ஒரு டிசிப்ளின் தானே. இப்போ நானும் மோடி அவர்கள் 3வது முறை ஆயிருக்கிறார், அவரோட அவரோட சாதனைகள் இதை செய்வதற்காக நான் சொல்வதற்காக நாங்கள் போயிருக்கிறேன். நான்
என்னோட வார்டு ஆக்சுவலி நான் இது கூட சொல்வேன், என்னோட வார்டில் இருக்கிற குறைகளை பற்றி கூட நான் பேச மாட்டேங்க. ஏன்னா என் ஜோன் மீட்டிங்லேயே பேசிடுவேன் நான். அதை எனக்கு நிவாரணம் கிடைக்கிறது. நான் எதாவது கேட்குறதுல ஒரு 10 கோரிக்கை வச்சேன்னா 7 கோரிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. மீதி 3க்கு தான் நான் திருப்பி ஏதாவது பண்ணணுன்றது. ஸோ நான் ஜென்ரலாக கார்ப்பரேஷனில் பேசினாலே ஜென்ரலாக கார்ப்பரேஷன் எப்படி நடக்குது, ஜென்ரல் இதை பற்றி தான் பேசுவேன், குறைகளை பற்றி தான் நான் பேசுவேன். அதுக்கான தகுந்த பதில் வருதில்ல எனக்கு. ஓகே, இப்போ மெட்ரோ ரயில் வேலை நடக்குது, அவங்க எவ்வளோ நம்மளோட கார்ப்பரேஷன் நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு அதுக்கு பதிலே வரல அதுக்கெல்லாம். ஸோ நிச்சயமாக இதில் ஒரு டைசி சிச்சுவேஷன். கவுன்சிலர்கள் நாங்களும் எங்களை திருத்திக்கணும். என்ன விஷயமோ, என்ன கேள்வியோ, என்ன கோரிக்கையோ, அந்த கோரிக்கையை 5லிருந்து 10 நிமிடத்திற்குள் நான் முடித்து கொள்ள வேண்டும். நான் அதே மாதிரி எனக்கு பதில் கொடுக்கச்ச வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டாக அந்த 4 கேள்வி 0 ஹவரில் தான் கேட்க முடியும். கொஸ்டின் கேள்வி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கேள்விக்கு தான் டைம் இருக்கும், இல்லை 2. அதுதான் அந்த 1, 2 எவ்வளோ நேரம் ஆகும்? ஒருத்தரே 20 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் பேசினாக்க அங்கே என்ன செய்ய முடியும்? மீதி இல்லை இந்த மாதிரி புகழ் பாடுறத வரவேற்கிறாங்களா இல்லை அங்கே கண்டிக்கப்படுதாங்க? நிச்சயமாக வருகை. சில பேர் கைத்தட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இதுவே நான் இன்னொன்று சொல்கிறேன், சனாதனத்தை வேறறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசுவோம். அதுக்கெல்லாம் எல்லாரும் என்ன திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா சனாதனத்தோட ஒரே பிரதிநிதியாக நான் உட்காந்துருக்கேன்ல அதில். ஆனால் அவங்க நிறைய பேர் விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போது நான் ஒரு கேள்வி அவுட் ஆஃப் டர்ன், அது மீதி பேர் சில பேர் கேட்கச்சா அதை அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நான் கேட்டேன்னா அது அப்ஜெக்ஷன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு மேயர் அவர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என் விஷயத்தில். அடுத்தது என்னை சிலதுக்கெல்லாம் கண்டிப்பாங்க, வார்த்தைக்கெல்லாம். எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற அம்மா என் சீட்டுக்கே என்னை முந்தானேத்தி அந்த ஆசாக்கு நான் கண்டெம் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்ச நான் பேசிகிட்டு இருக்கச்சு நான் சொல்லி முடிச்சுட்டேன். என்ன இருந்தாலும் மத்திய அமைச்சர் இந்த மாதிரி அவர் பேசியது தவறு, அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன். அதுக்குள்ளே எல்லாரும் இருந்து சத்தம் போட்டு எல்லாம். அப்போது டெப்டி மேயர் அவர்கள் சொன்னது உங்களுடைய கேள்வி நேரத்தின் போது நீங்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டும், கேட்காதீங்க. நான் உடனே உட்காந்துட்டேன் அவர்கிட்ட. அதுக்குள்ளே என் முன்னாடி இருந்தமா என்னோட இருக்கைக்கே என்னை கை காமிச்சி மிரட்டி எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வீடியோவில் இருக்குது. ஏன் இது கண்டிக்கத்தக்கது இல்லையா? இது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறது. நான் இதை பற்றி ஆக்சுவலி ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே ஒரு வாட்டி அந்த அம்மாவை பற்றி கொடுத்தேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, கண்டுபிடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு எழுத போகிறேன் நான் இதை பற்றி. ஒரு மாமன்ற உறுப்பினருக்கே ஒரு இது பயப்படுற சூழ்நிலை தான் இருக்குங்கிறீங்களா? பயப்படணும் இல்லை, ஒரு அன்கம்ஃபர்டபுள். ஒன்று நீங்கள் வச்சுக்கணும் இதில் அச்சுறுத்தல் அவங்ககிட்ட. பட் டிஎம்கேல இருக்கிற அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, 3வது வாட்டி கவுன்சிலர், 4வது வாட்டி, அவர்களிடத்தில் நான் எந்தவித குறையும் சொல்ல முடியாது. அவங்களாம் பக்கா பிஹேவியர். அண்ட் அவங்கக்கிட்ட நான் நிறைய அட்வைஸ் கூட கேட்பேன். நான் அவங்கள யாருமே இப்படி பண்ணுறது கிடையாது அவங்களாம் அதில். ஸோ நான் இதை தப்பாக சொல்லும்போது அதையும் நான் பாராட்ட வேண்டிய விஷயம், நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அது அங்கே எல்லாருமே ரொம்ப மரியாதையாக தான் நடந்துப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத நேக்கு என்னென்னா மாண்புமிகு மேயர் அவர்கள் எடுத்துன்னு நான் கேட்பது 2-3 வாட்டி என்னை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் ஏன் இதை கரெக்ட் பண்ண தோணலை உங்களுக்கு? இந்த அம்மா என்னை ஒருமையில் கூட பேசியிருக்காங்க ஒரு வாட்டி, அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக கூட கொடுத்தேன் நான். புரியுது மேடம். இந்த மாமன்ற கூட்டத்தில் ரிவ்யூ மீட்டிங் நான் பண்ணுறேங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் நம்ம வார்டு சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை சொல்லும்போது அதுக்குண்டான இது கிடைக்கிறதுங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஃப்ராங்காக நான் சொல்லி ஆகணும். என்னுடைய ஜோன் 10 அதில் சேர்மனாக இருக்கிறவர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு டிஎம்கே சேர்மன். மீதி எல்லாருமே டிஎம்கே அண்டு விசிகேலேருந்து ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல மாதிரி அவங்களாம் எல்லாருமே டிஎம்கேல இருக்கிறவங்க. நான் பேர் விட்டு கூட எல்லாரையும் சொல்ல முடியும். அதில் டிஎம்கே சேர்ந்தவங்க நாங்கள் ஒரு 13 பேரோ, நான் ஒருத்தர் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப என்னோடய கோரிக்கைகள் அங்கேயே பேசிடுவேன். நான் மாமன்றத்தில் பேசவே மாட்டேன். என் கோரிக்கைகளை ஜோன் மீட்டிங்லேயே நான் முடிச்சிடுவேன். ஜோன் ஆஃபீஸராக இருக்கட்டும், மீதி அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது நான் ஒரே ஒரு கோரிக்கை ஃபஸ்ட் டைம் என்னோடய இதில் வச்சுருக்கேன் மாமன்ற கூட்டத்தில்.
ஒன்று வந்து இந்த லேக் வியூ சாலைக்கு பேர் மாற்ற சொல்லி அதுக்கு இதை பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஆரம்பித்த மிஸ்டர் MC சுப்பிரமணியம்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் வந்து அப்போ மாம்பலம் வந்து டெவலப் ஆகாத ஏரியா, ரோடு கிடையாது, பஸ் வசதி கிடையாதுன்னா 50s. அவரை பழுத்த காந்தியவாதி இதில் இருக்கு, இந்த சுதந்திர போராட்ட வீரர், கல்யாணம் பண்ணிக்கலை, காங்கிரஸில் இருந்தவர், அந்த கால காங்கிரஸ் அவர். அதை ஆரம்பித்தார் பப்ளிக் ஹெல்த் சென்டர்னு. இந்த பகுதி சைதை பகுதி அப்போல்லாம் பஸ்ஸு கூட கிடையாது, இங்கே ரோடு வசதி கிடையாது. எனக்கு ஏன் தெரியும்னா எங்கள் அத்தை மாமாலாம் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் மாமாவே டாக்டர் இங்கே அந்த காலத்துலேருந்து. மக்களுக்கு பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் ஹெல்த்து இது கிடைக்கணும் அவங்களுக்குன்னுட்டு அதற்காக மக்கள் நல்வாழ்வுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடம் போய் 8 அணா 1 ரூபான்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கின கட்டணம் அது ஹெல்த் சென்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பப்ளிக் ஹெல்த் பாலிசிக்கு ஒரு முன்னுதாரணம் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அவர் பேரை இந்த ரோடுக்கு மாற்றுங்கன்னு நான் இது வரைக்கும் 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் லெட்டரு சிஎம் ஆஃபீஸ்லேயும் கொடுத்தேன், என்னை போய் மாஸ் செக்ரட்டரியை பாருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. நான் அங்கே போயும் கொடுத்து மோர் தென் 1 இயர் இதை பற்றி இதில் இப்போது எஸ்ஆர் சர்க்குணம் இறந்து விட்டார்னு அவர் ரோடுக்கு ஒன்று பேர் அவர்த மாற்றுறாங்க கார்பரேஷனில். இந்த முரண்பாடு தெரியுதா? எஸ்ஆர் சர்க்குணம் என்ன சுதந்திர போராட்ட வீரரா, தியாகம் ஏதாவது செஞ்சவரா, இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சவரா, தமிழ்நாட்டுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறவரா, எந்த சேவையை பண்ணி கிழித்திருக்கிறவர், எதற்காக அவர் கொடுத்தார்கள்? ஒரு டிவி சேனலில் வந்து இந்து என்றால் எனக்கு முகத்தில் குத்த வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்காக அவர் பேரப்படுறாங்களா இதில்? புரியுது. மேயர் அவர்களும் துணை மேயர்களோட நீங்கள் அடுத்து இன்னொன்று கேட்டீங்க அந்த எலக்ட்ரிக் ஒயரை பற்றி. ஒன்று புரிஞ்சுக்குங்க, இபி தனி எங்கள் கீழே வராது. எங்கள் எல்லாருக்குமே குறை இருக்குது இபி மேலே. என்னோட வார்டுலேயே எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. புதுசாக அப்போ தான் ரோடு போட்டிருக்கோம், ராத்திரி போய் தோண்டிட்டு வந்துடுவாங்க, அதில் சரியாக கூட மூட மாட்டாங்க. இதற்கு உதாரணம் நான் நிறைய சொல்ல முடியும். இப்பொழுது ரீசெண்டாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தேன் நான் ஒரு இபி ஆஃபீஸர் மேலே இங்கே ராமகிருஷ்ணாபுரம்ன்ற இடத்துல. ராத்திரி 12:30 மணிக்கு தோண்டியிருக்கார் ரோடை. இது பண்ணுறது எங்கள் பர்மிஷன், எங்கள் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது, அது பண்ணக்கூடாது. ஏஇ மேடம், கார்ப்பரேஷன் ஏஇ சைன் போட்டப்புறம் தான் அவங்க தோண்டவே போகணும். அதெல்லாம் எதையுமே அவங்க பின்பற்றுறது கிடையாது. தோண்டிட்டு அப்படியே சும்மாவே மூடிடுவாங்க. பொதுமக்கள் எங்ககிட்ட வந்து தான் கேட்பாங்க கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, அந்த ஒயர் இதுவாக இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, நாங்கள் மற்றவங்களை ரீச் பண்ணுறத விட எங்களுடைய கவுன்சிலருங்கிறது எங்களுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. அப்போ எங்ககிட்ட இருக்கணும் இல்லையா, அது எங்ககிட்ட பவர் எங்ககிட்ட இருக்கணும் அதை சரி பண்ணுறதுக்கு. அந்த இலாக்காவே எங்கள் கையில் இல்லை, நாங்கள் எப்படி சரி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸு, இபி பாக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் நிறைய இடத்துல. நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி கேட்டுட்டேன், யாருக்காவது ஷாக் அடித்து இதுவாச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? எங்ககிட்ட தான் வருவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கு இன்னை வரைக்கும் அதை மாற்றி கொடுக்கல எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல நான் எழுதி கொடுத்துருக்கேன் மாற்றணும்னுட்டு. அதே மாதிரி சென்னையில் வந்து ரொம்ப யங்ஸ்டர் மேயர் அவங்க, மாண்புமிகு மேயர் அவர்களாகட்டும், துணை மேயர் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் நிறைய இருக்கிறது. இவங்க 2 பேருடைய நடவடிக்கைகளும் இவங்க 2 பேரும் கவுன்சிலரில் கையாளும் விதம் எப்படி இருக்குது? ஒன்று மேயர் பிரியா, அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ நாவிஸாக இருந்தாங்க. அந்த அந்த நல்லா அது வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு தெரிஞ்சுது. பட் இப்போது அப்படி இல்லை. ஷீ இஸ் மெச்சூர்ட் அ லாட், ஷீ இஸ் லேர்ன்ட் அ லாட், ஷீ இஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க, பதில் எல்லாம் நல்லா. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதுவே ஒரு இதுதான் திறமைன்னு. நான் கேட்குற 4 கேள்விக்கு 2க்கு தான் பதில் சொல்லுவாங்க, மீதி 2க்கு பதில் வராது அங்கே. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு பட்ஜெட்டில் ஃபிகர்ஸ்லலாம் அனோமலிஸ் இருந்தது, அவங்க கொடுத்த ஃபிகரே. அதை நான் கேட்டேன், இந்த மாதிரி குறைபாடு பற்றாக்குறை இதெல்லாம் டேலி ஆக மாட்டேங்குதே அப்படின்ட்டு. இன்னி வரைக்கும் எனக்கு இது போன பட்ஜெட்டுக்கும் கேட்டேன், இந்த பட்ஜெட்டுக்கும் கேட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு பதில் வந்ததில்லை அதில். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அலாட்மெண்ட், ஃபண்ட் அலாட்மெண்ட் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக கொடுங்கள், எனக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னுலாம் இது வரைக்கும் வந்ததில்லை. இங்கே அனிமேட்டர்ஸுன்றவங்களுக்கு சம்பளம் எதற்காக அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு ஏஜென்சி கொடுத்து அவங்க இது பண்ணோம். 18,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அந்த இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிறது 12,000ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கடலூரில் இருக்கும், விழுப்புரமோ கடலூர்லேயோ இருக்கிற ஒரு
ஆர்கனைசேஷன், என்ஜிஓ. எதுக்காக அவங்கக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, அவங்க புரியுது. ஓகே, மேன் பவர் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கூட இல்லை அதில். அப்படி இருக்கிறவங்களுக்கு எதுக்காக இந்த அவுட் சோர்சிங்கை கொடுக்குறாங்க? இந்த அவுட் சோர்சிங் எல்லாம் ரொம்ப 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 சந்தேகத்துக்குரியமான, எங்கேயோ பணம் போகுது இதில். நான் உதாரணத்துக்கு நான் சொன்னது, நான் கேட்டுட்டு அந்த அனிமேட்டர் ஒரு கேஸில் 6,000 ரூபாய், 18,000ல் 12,000 தான் அவங்களுக்கு போகுது. மீதி 6,000த்துக்கு என்ன கணக்கு? மாதம் 4,000னே வச்சுக்கோங்க, அந்த ஏஜென்சி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4,000 × 200 மாதத்துக்கு. அதே ஒரு பெரிய அமௌண்ட் தான். இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்சிங்கில் போகுது. எதற்காக? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விடை தெரியாத கேள்வி அண்ட் மர்மம்னே வச்சுக்கலாம். நீங்கள் இன்னொன்று கேட்குறீங்க அபவுட் இது. இப்போது எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாமன்ற கூட்டம் லாஸ்ட் வீக்கில் நடக்கும், 25லேருந்து 30 தேதிக்குள்ளே நடக்கும். எங்களெல்லாம் நீங்கள் கேள்வி வந்து 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்வாங்க. நான் இதையே 3 வாட்டி இது வரைக்கும் கேட்டிருக்கேன். எங்களை கேட்குறீங்கல்ல டெட்லைன் வச்சு 20ஆம் தேதிக்குள்ளேன்னு. நீங்கள் மாமன்றத்தில் பாஸ் பண்ணுற ரெசல்யூஷன்ஸ் எங்களுக்கு நீங்கள் 20 தேதி 22 தேதிக்குள்ளே அனுப்புங்க கத்தையா. முதல்ல அதை நாங்கள் படித்து கிரகிச்சுக்கணும், அதுக்கு டைம் வேணும் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15ஆம் தேதி ஒரு 10 ஷீட்டு, 20ஆம் தேதி ஒரு 2 ஷீட்டு, 25ஆம் தேதி ஒரு 2 ஷீட்டு. அங்கே மீட்டிங்க்கு போகச்சும் ஆன் த டேபிள் ஒரு பஞ்ச் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதை நாங்கள் எப்படி, அது என்ன டிசிப்ளின்? அது அப்படி என்ன அவசரம் அதை பாஸ் பண்ணோன்னுட்டு? அப்படி நீங்கள் அவசரம்னாக்கா அட்லீஸ்ட் எங்களுக்கு மொபைல்லையாவது எங்களுக்கு அனுப்புங்க. அதை என்னை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணக்கூடாது. அப்படி ஒன்றும் விழுந்துட போகிறதில்ல, அதை அடுத்த செஷனில் வச்சுக்கிட்டாக்க அப்படி ஒன்றும் முக்கியமானதில்லை. எதற்காக இப்படி கடைசி நாள் நாங்கள் போகிற இன்னும் மண்டே இந்த வாட்டி நடந்தது. எனக்கு இங்கே சனிக்கிழமை ராத்திரி வருது ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ், ஆஃபீஸை பூட்டியாச்சு. அது புரியுது. இந்த மாதிரி வந்தால் எப்படி நாங்கள் வேலை செய்ய முடியும்? இறுதியாக ஒரு கேள்வி மேம், மழைக்காலம் வந்துட்டாலே சென்னையை பொறுத்த வரைக்கும் போர்க்கால நடவடிக்கை சென்னை மாநகராட்சிங்கிற ஒரு இது வரும். 4 வருடங்கள் முடிந்து விட்டது. மழைக்காக ஒதுக்கப்பட்ட தொகையும் பெரிய தொகை, வேலைகள் எப்படி நடந்திருக்கு? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து மக்களோட பர்செப்ஷன், ப்ரெஸ்ஸோட பர்செப்ஷனுக்கு நிச்சயமாக ஒரு உண்மையான ஒரு நேர்மையான நோக்கம். இந்த மாதிரி தண்ணி வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, இது சரி பண்ணணும்னுட்டு நிச்சயமாக அது நிறைய எல்லா கவுன்சிலர்ஸ் மனசுலையும் இருக்குது. ஏன்னா அடுத்து நாங்கள் எப்படி போய் ஓட்டு கேட்போம்? ஓட்டு கேட்க முடியாது. அது மக்கள் அடிக்க தானே அடிப்பாங்க, என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு தானே கேட்பாங்க எங்களை. கண்டிப்பாக அதை நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். இப்போ என்னோடது இந்த வார்டு தான் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் எஃபெக்டட் மழையில். அதில் நான் கிட்டத்தட்ட ப்ராமிஸ் பண்ணதில் 60 to 70% முடிச்சிட்டேன் ஸ்டார்ம் வாட்டர். நீங்கள் வேணும்னாக்க ஒரு மழை வந்து ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் போட்டிருக்கோம், அது அந்த லிமிட்டை தாண்டி போகச்ச கஷ்டப்படுறோம். ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வடிஞ்சிடுது. இப்போ இந்த பக்கம் நான் போட்டுட்டேன் ஃபுல்லாகவே, போட்டு 2 வருஷம் ரொம்ப பாதிப்பு கிடையாதுங்க இதில். இந்த பக்கம் கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து நான் அன்றைக்கி மாமன்ற கூட்டத்தில் போட்டிருக்கேன், அந்த லேக் வியூ ரோடு அந்த பக்கம் மேட்லி சப்வே வரைக்கும் போகிற இடத்துக்கு ரொம்ப அஃபெக்டட் எனக்கு. ஸோ நான் அது ஏற்கனவே ஒரு 6 மாதம் முன்னாடியே போயிட்டு திருப்பி 3 மாதம் முன்னாடி கமிஷனர் அவர்களை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி திங்கக்கிழமை மாமன்ற கூட்டத்தில் இதை நான் எழுப்பினேன். ஏன்னா அது ஏன் என்னோடய வார்டு இதில் நான் எழுப்பியிருக்கேன், ஏன்னா அதை இங்கே கிட்டல, ஏன்னா அது பட்ஜெட் ஜாஸ்தி, இங்கே விட அங்கேருந்து தான் எங்களுக்கு வரணும். அதனால் நான் அங்கேயே கேட்டேன். டெப்யூட்டி மேயர் அவர்களே எனக்காக பேசி இந்த மாதிரி நானே அந்த இடம் பார்த்துருக்கேன், ரொம்ப பாதிப்புக்குள்ளான இடம், மேடம் கேட்குற மாதிரி நிச்சயமாக அதை சரி செய்ய வேண்டும் இருக்கார். அவங்க சீக்கிரம், நான் சொன்னேன் எனக்கு மழை காலத்துக்குள்ளே அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இருந்தாலும் நான் இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் தப்புன்னு மாத்திரம் சொல்கிறேன். மெட்ரோ ரயில் நிறைய இடத்துல தோண்டி விட்டுறாங்க. ஒன்று இபி வயரை கட் பண்ணுவாங்க, இல்லை சுவேஜ் லைனை கட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு 10 வார்டுக்கு சேர்த்து ஒரு மாதத்துக்கு மேலே கஷ்டப்பட்டோம் நாங்கள். பப்ளிக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பப்ளிக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 மாதம் ஆச்சு ஒவ்வொரு இடமா. அது ஸோ அதில் நாங்கள் வேணும்ன்ட்டே பண்ணுறது அதில். இப்போது ஒரு இடத்துல இன்னொன்று நாங்கள் மெட்ரோ வாட்டரோட இது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸ்டாஃப் கிட்ட. ஒரு இடத்துல அடப்புனாக்க குத்தி விட்டாச்சு மேடம், அடப்பு எடுத்துட்டோம்.
அப்படின்ட்டு வந்துடுவாங்க. திருப்பி அதே இஷ்யூ 10 நாள் கழிச்சு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கச்சு நான் அவர்கிட்ட கேட்பேன், சும்மா அந்த குத்தி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காங்க, பர்மனெண்ட் சொல்யூஷன் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்பேன். இந்த பர்மனெண்ட் சொல்யூஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுது மாத்திரம் இல்லை, நிறைய பேரோட டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் இது மூலமாக எடுத்துன்னு போங்க. இந்த இடம் ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் பிஆர்பி முதல் தெருன்னு இருக்குது, பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் தெருன்னு. இத்தினூண்டு தான் இருக்கும் அதோட. அந்த இடத்துல நான் மழைநீர் வடிகால் கட்ட முடியாது, ஏன்னா விட்டு கிடையாது அந்த ரோடில். அந்த ரோடில் 3 மேன்ஷன் அண்ணாடிஎம்கே காலத்தில் கொடுக்கப்பட்டது. 3 மேன்ஷன், 10 பேர் இருக்கிற இடத்துல 500 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி 3. அவங்க அவளோட 2 வீலர் எல்லாம் ரோட்டில் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க 2 பக்கமும். அந்த ரோடில் இருக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரோட்டில் இருக்கிறவங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸ் கூட உள்ளே நுழைய முடியாது. அது இந்த பர்மிஷன் கொடுக்கறதெல்லாம் சென்னை கலெக்டர்கிட்ட இருந்தது இவ்வளவு நாள். சென்னை கலெக்டராவது ஒன்று லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ தான் இது கார்ப்பரேஷன் கையில் வந்திருக்கு இதில். ஸோ ஒரு நீங்கள் அடைப்புன்றீங்க இல்லையா, மெட்ரோ வாட்டர் அடைப்புன்னு சொல்கிறேன், இல்லை குடி தண்ணீரே சொல்கிறேன். ஒரு 500 பேருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் நம்ம பைப்பு போட்டிருக்கோம். ஆனால் இருக்கிறது 5000 பேர். அது எப்படி தீர்வாக இருக்க முடியும்? இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதில் லேடிஸ் ஹாஸ்டல், சானிட்டரி நாப்கின் அப்படியே போட்டுடுறது, டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் யார் பார்த்துக்கணும்? நாங்கள் போய் சொல்கிறோம், இதை கொடுக்குறோம், டிஸ்போசலுக்கு எப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அப்படியும் பப்ளிக்கும் எங்களோட ஒத்துழைக்கணும். இதில் எங்கள் பேரில் மாத்திர கையை காமிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் இப்போ நான் உங்களோட வந்தீங்கன்னா ஒரு மழைநீர் வடிகாலை திறந்து காமிக்கிறேன், அதுக்குள்ளே எவ்வளோ பிளாஸ்டிக் வருது பாருங்கள். பிளாஸ்டிக் டிஸ்போசல் அது ஒரு பெரிய தலைவலி அது. ஸோ இதனால் நாங்கள் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர்க் பண்ணலை. நாங்கள் பண்ண முடியும், பட் மக்களும் எங்களுடன் கைகோர்த்து கொண்டு நடக்க வேண்டும். நன்றி மேடம், உங்கள் நேரத்தை